'cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. 'Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேண்ணா. அண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா பிராஞ்சல் டிசைனர் ஸ்டுடியோ. ஓகே. நம்ம கடை எங்கண்ணா இருக்கு? அட்ரஸ் பாத்தீங்கன்னா வந்துனா வர்தன் டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஆப்போசிட் டு சம்ராட் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே. நம்ம இப்போ இங்க வரணும்னா சூரத் ஸ்டேஷன்ல இருந்து 3-4 கிலோமீட்டர் வரணும் உங்களுக்கு. ஓகே. ஏரியா பேர் பாத்தீங்கன்னா பர்வத் பாட்டியா. ஓகேண்ணா. பர்வத் பாட்டியால இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா இங்க வந்தா நீங்க இங்க வர்தன் டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்துடலாம். 5th ஃப்ளோர் 513 to 517 நம்ம ஷாப் நம்பர் வந்து. ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானும் சென்னை பையன் தான். நான் பிறந்து படிச்சது ஸ்டடீஸ் எல்லாமே அங்கே தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாப் ஜாப்காக வந்தேன். ஓகே. இப்போ நீங்க அங்க வந்து நீங்க வாங்குறது சூரத்ல வாங்குறோம், நம்ம கிட்ட வந்து ஃப்ராட் ஆயிடும், ஏமாத்திடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே. ஃபுல் கான்ஃபிடென்ஸா நீங்க வாங்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாரி காட்டுறோம், உங்களை ஏமாத்தி வேற சாரி அனுப்புறது, அது மாதிரி ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. உங்க காமிக்கிற பொருள் தான் உங்ககிட்ட போய் சேரும். ஓகே. உங்களுக்கு வாங்குறது வந்து நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வாங்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு சார். கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்கு. நீங்க வந்து 30% பே பண்ணிட்டு மீதி 70% வந்து பொருள் உங்க கையில வந்தோடனே நீங்க வாங்கலாம். ஓகே. ஓகே. அதாவது என்ன சொல்றீங்கன்னா 30% அமௌண்ட் முன்னாடி அனுப்பிச்சிடணும். கலெக்ஷன் வந்து அவங்க கைக்கு போனதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் கொடுத்தா போதும். கரெக்ட். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கோ கான்பிடன்ஸ் இருக்கும். நம்ம அனுப்புறோம், ஃபுல் காசை வாங்குறோம், கஸ்டமருக்கோ பயமா இருக்கும் ஃபுல் காசு வாங்கிட்டாங்க பொருள் அனுப்பல. ஏன்னா இது மாதிரி சூரத்ல நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய கடையில அவங்கள ஏமாத்தி இருக்காங்க, காசு வாங்கிட்டாங்க பொருள் அனுப்பல. அதனால நம்ம இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோ வச்சிருக்கோம், கஸ்டமருக்கு நம்ம மேல நம்பிக்கையா இருக்கணும்னு. ஓகே. நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெய்லி வேர் சாரீஸ் வந்து 145 ரூபாயில இருந்து இருக்குன்னா வித் பிளவுஸ் வரும். அது பிளவுஸோடயே 145 ரூபா தான். எஸ் சார். ஓகே. 145 ரூபா வரும். அப் டு வந்து 350 360 அது மாதிரி போகும். அது வந்து டெய்லி வேர் ஐட்டம்ஸ், நம்மளுக்கு வந்து டெய்லி போடுற புடவை மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் போட வந்து 315 ரூபாய் ஸ்டார்டிங் வரும். ஓகே. இப்போ 315 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு சேல் பண்ணலாம்? 315 ரூபாய் வாங்குறாங்க சார். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 to 100 and 200 அது மாதிரி 150 கிட்ட வச்சு நீங்க சேல் பண்ணலாம். ஒரு 40 to 50% மார்ஜின் வச்சுக்கோங்க பையிங் பிரைஸ்ல. இப்போ ஒரு 300 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு புடவை, அதுல இருந்து நீங்க 150 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகேவா? 150 ரூபாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 450 அது மாதிரி உங்களுக்கு வந்து மார்ஜின் போட்டு விற்கலாம். ஓகே. ஆனா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? கலெக்ஷன் வந்து நம்ம கிட்ட சாரி இருக்கு, குர்த்தி இருக்கு, சுடிதார் இருக்கு, பிளவுஸ் பிட்ஸ் இருக்கு, ரெடிமேட் பிளவுஸும் இருக்கு, பாவாடை இருக்கு, 3 பீஸ் சூட் இருக்கு, 2 பீஸ் சூட் இருக்கு, டாப், நைட்டி, அது மாதிரி நிறைய வகை நம்ம கிட்ட. லேடிஸ் வேர்ல என்ன நம்மளுக்கு மெயின் செல்லிங்கோ ஷாப்ல வச்சு அந்த எல்லா ஐட்டமும் இருக்குண்ணா. எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளவுங்கண்ணா? மினிமம் பர்ச்சேஸ் வந்து 10 to 15,000 நம்ம கிட்ட. 10,000 இருந்து 15,000 வாங்கிக்கலாம். நமக்கு அதே கேஷ் ஆன் டெலிவரியில கூட கலந்து வாங்கிக்கலாம். கலந்து கூட வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு பாக்கலாங்களா? பாக்கலாம்ண்ணா. ஆனா இப்போ என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம்? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டெய்லி வேற காட்டுறேன். டெய்லி வேற நம்ம கிட்ட இதெல்லாம் வெரைட்டி, வேற ஃபேப்ரிக்ல வேற ரேஞ்சில் வேற சாரீஸ் இருக்கு. ஓகேண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா இது. ஓகே. இது பாத்தீங்கன்னா இது பேர் வந்து டேனி கிளாத் சாஃப்ட் மெட்டீரியல். 145 ரூபாய். இது வெறும் 145 ரூபாய். ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல வரும். இது மாதிரி உங்களுக்கு வந்து பண்டல் வைஸ் வரும். இது மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 பீஸ் 10 பீஸ் 24 பீஸ் அது மாதிரி வரும். ஃபுல்லா பண்டல் வைஸ் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இது வரும்னா இது மாதிரி எல்லாமே சாஃப்ட் சாரீஸ். நம்ம இது வந்து 165 நாள் ஃபுல்லா நீங்க டெய்லியும் என்ன மாதிரி வெதர்ல டெய்லியும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது கலர் போறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காதுண்ணா. அது மாதிரி உங்களுக்கு வாங்கி அப்ப கூட டேமேஜ் எதுனா எங்க கிட்ட வாங்கி டேமேஜ் இல்லைன்னா சாரி விற்கல கஸ்டமர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கூட இருக்குண்ணா. செட் இப்போ ஒரு 10 பீஸ் வாங்கிருக்கீங்க, 10 பீஸோ விற்கல, செட் டு செட் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அதை கொடுத்துட்டு வேற சாரி வாங்கிக்கலாம். வேற சாரி வாங்கிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வேற வெரைட்டில வரும். இதோ பாருங்க, இது வந்து இது வந்து ஷிஃபான் இது பேரு. இது பாத்தீங்கன்னா ஷைனிங் லைன்ஸ் மாதிரி வரும். இது நல்ல வெயிட்லெஸ்ஸா சாஃப்ட்டா இருக்கும். சாஃப்ட்னா வேற வெரைட்டிஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா எங்க கிட்ட சாஃப்ட் சாரீஸ்ல 3 வெரைட்டி வரும். பாருங்க இது மாதிரி வரும்.
இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கடையில வந்து 45 ரூபாய் இருக்கு, 50 ரூபாயில கூட சாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு இந்த குவாலிட்டியில வராது. டேமேஜ் பீஸ் வரலாம், கலரு டிசைன் உங்களுக்கு ஃபேட் ஆயிடும் 2-3 பார்ட் வேறலையே. ஆனா எங்க கிட்ட வந்து வேற வேற ரேஞ்சில வேற வேற வெரைட்டியில. இப்போ ஜார்ஜெட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜார்ஜெட் நிறைய பேர் கேக்குறாங்க, நசாரா ஜார்ஜெட்னு சொல்லுவாங்க. பாருங்க இது நசாரா ஜார்ஜெட். இதுவே நம்மளுக்கு 2 வெரைட்டி. ஓகே, இது வந்து ஹெவி ஜார்ஜெட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஜார்ஜெட்ல. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வந்து இந்த பொருள் கையில வந்தோடனே கஸ்டமர் கையில எடுத்தா உங்களுக்கு வந்து அந்த பொருள் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து சூப்பர் சாஃப்ட் ஜார்ஜெட்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி அதிகமா இருக்கும். குவாலிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபான் சொல்லுவாங்க. இது மாதிரி இதை பாருங்க, இது மாதிரி ஷிஃபான்னு சொல்லுவாங்க. இது ஹெவி ஷிஃபான். அதே மாதிரி இதுவும் ஜார்ஜெட்ல ஒரு வெரைட்டி. இதுவும் நம்ம கிட்ட. ஓகே, இது வந்து ஹெவி ஜார்ஜெட் அனிமல்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல் சாஃப்டா இருக்கும். ஓகே, இது இருக்கிறது நம்ம கிட்ட சாஃப்ட் வெரைட்டி. சாஃப்ட்ல ஃபுல்லா இது மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தானா? ஓன் மேனுஃபேக்சரிங். இது வந்து இது பாருங்க, இது வந்து கிரேப் சில்க்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஷைனிங் வரும். ஓகே, ஷைனிங் கிளாத் மாதிரி இருக்கும். இதுல நம்ம கிட்ட இதுல 2-3 வெரைட்டி இருக்கு. அடுத்து நம்ம கிட்ட வந்து ஹெவி ஜார்ஜெட்ல, ஓகே, கிரேப் சில்க்ல ஹெவி சில்க் இருக்கு. கிரஷ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரஷ் மெட்டீரியல்ல வரும் ஃபேப்ரிக். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது மாதிரி செட் டு செட் வரும். இப்போ ஒரு செட் வாங்குனீங்கன்னா 8 சாரி 10 சாரி அது மாதிரி ஃபுல் செட் வரும். ஒரே டிசைன் வேற வேற கலர் வரும். உங்களுக்கு கலரும் வரும் அதே மாதிரி டிசைனும் மாறி எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு வரும். செட் டு செட் வரும். இது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி கஸ்டமர்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கிட்ட. இந்த செட்லாம் நம்ம சேல் பண்ணிட்டோம். நம்ம உங்களுக்கு காட்டுறோம் கஸ்டமருக்கு. இது மாதிரி நம்ம செட் டு செட் வித்தா உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்டா அவங்க கிட்ட என்ன சாரீஸ் இருக்குன்னா ஒரே கலர்ல டிஃப்ரெண்ட் டிசைன் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து இதே டிசைன்ல வேற கலர் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம கிட்ட ஒரு வெரைட்டி இருக்கும் கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து கொரியர் போடணும், இப்போ மொதல் டைம் வந்து வாங்குறாங்க, நேரடியாக வர முடியல அப்படின்னா நீங்கள் கொரியர் போட்டால் எத்தனை நாளில் வந்து எங்களுக்கு அந்த பார்சல் போய் சேரும்? கொரியர்னா இப்போனா பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷனாக வீடியோ கால் செலெக்ஷனாக இருக்கும்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து வீடியோ கால் பண்ணி மொத்தமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். கஸ்டமர் இப்போ இந்த சாரி சப்போஸ் வாங்கியிருக்காங்க, இந்த ஒரு 10 பீஸ் வாங்கிட்டாங்க ஒரு சாரி. ஓகே, கஸ்டமருக்கு வீடியோ காலில் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, பில் போட்டோன்னே அவங்க அட்ரஸ் வந்து நம்ம இங்கே வந்து கூரியர் போடுவோம் நெக்ஸ்ட் டே. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ சப்போஸ் மண்டேக்கு அவங்க செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு 6 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அது ஓகே, நம்ம கிட்ட வந்து போகிறது பார்த்தீங்கன்னா 2 மூலியமாக போகும். ஒன்று வந்து கூரியர் போகும், அது வந்து வெயிட் பொறுத்து. சின்ன பார்சலா இருந்தா கூரியர் போகும். அதுவே பெரிய பார்சலா இருந்தா நம்ம கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமா போகும். அது வந்து 6 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்க கிட்ட வந்து கொரியர் வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும். 100% வந்து நம்பி வாங்கலாம். இடத்த மாதிரி உங்களுக்கு நம்மளும் சென்னை ஆள் தான். சென்னையில இருந்து இங்க வந்து நான் ஒர்க் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா. ஓகே, நம்மளும் சென்னை ஆளுங்களை வந்து நிறைய பேர் சூரத்துக்கு வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க, நம்ம காசு வாங்கிட்டு ஃப்ராட் பண்ணிருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் கூட ஆயிருக்கு நிறைய கடையில. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பெஷலா தமிழ்நாடுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி யாருக்கும் ஃப்ராட் ஆகக்கூடாது, கஸ்டமர் எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அது கரெக்டா போய் பொருள் சேரணும்னு அதுக்காக நம்ம ஃபுல் அஷூரன்ஸோட உங்களுக்கு என்ன டேமேஜ் வந்தா எக்ஸ்சேஞ்ச் போட கொடுக்கணும்.